ஒரு எக்ஸாம்பிள்னா சமீபத்தில் நம்ம எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கூட பேர் வந்தது நம்ம அனில் அம்பானி. அவரோட ஆர்காம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற கம்பெனி வந்து 47,551 கோடி ரூபாய் கடன் வாங்கி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாரு நம்ம அனில் அம்பானி. இப்போ திவால் ஆனதும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடனை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆஃப் வேற, வேவர் வேற. நீ வந்து ரைட் ஆஃப்க்கும் வேவருக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் தூக்கிட்டு வருவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, 47,551 கோடி ரூபாய் வாங்கி அவர் வந்து கம்பெனி நடத்த முடியல, திவால் ஆயிடுச்சுன்னு அறிவிச்சிடுறாரு. அதை ரைட் ஆஃப் பண்ணுறாங்க. ரைட் ஆஃப் பண்ணுறதுனா பேங்கோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்து மூவ் பண்ணிடுவாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா, கடன் கொடுத்த பேங்க்ஸ், அப்புறம் கடன் வாங்கின நபர் அவங்கள கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களால எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி அனில் அம்பானிட்ட கூப்பிட்டு பேசும்போது அவர்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கைவிரிச்சிடுறாரு. அப்போ இவங்க வந்து அந்த நிறுவனத்தோட சொத்துக்கள், அசையும் அசையாத சொத்துக்கள்லாம் பார்த்துட்டு, இந்த நிறுவனத்தால் இவ்வளோ தான் கட்ட முடியும், இவ்வளோ தான் அசெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் 455 கோடிக்கு வந்து அந்த கடனை வந்து செட்டில் பண்ணுறாங்க. அவர் வாங்கின கடன் என்னன்னா 47,551 கோடி. செட்டில் ஆனது வெறும் 455 கோடி. இதில் மட்டும் கிட்டத்தட்ட 46,000 கோடி ரூபாய், 46,500 கோடி ரூபாய் வந்து இங்கே இருக்க பொதுத்துறை வங்கிகளில் இருக்க மக்களோட பணம் வந்து காணாமல் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் ஹேர்கட், இதை வந்து ஹேர்கட்னு சொல்லுவாங்க. ஹேர்கட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காணாமல் போகும்போது அமைதியாக இருக்க நபர்கள்லாம் அரசாங்கம் ஏதோ ஒரு சில ஆயிரம் கோடிகளை வந்து இங்கே இருக்க அடித்தட்டு மக்களுக்காக ஒரு ஸ்கீமாக கொண்டு வரும்போது பொதுச்செல்றாங்க. இதே மாதிரி அலோக் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த நிறுவனம் திவால் ஆயிடுது. அந்த நிறுவனத்தை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே இருக்க ரிலையன்ஸ் நிறுவனம், நான் அந்த நிறுவனத்தை வந்து எடுத்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த நிறுவனத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வெறும் 5,000 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க. 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த நிறுவனம் கடைசியில் எவ்வளோக்கு விலை போகுதுன்னா, 5,000 கோடிக்கு தான் போகுது. 25,000 கோடி மக்களோட பணம் இதில் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு கடன்கள்லையும் இந்த மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் எத்தனையோ லட்சம் கோடிகளை வந்து ஒரு வருஷமும் வந்து ஹேர் கட் அப்படின்ற பேரில் வந்து மக்களோட பணம் வந்து காணாமல் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அரசாங்கங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்குற தொகைன்றது ரொம்ப 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 கம்மி, நெக்லிஜிபிளாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியுமா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே வந்து இதை பேசுறது மறுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ